Hi guys, very good evening. எல்லாருக்கும் வணக்கம். Once again Rupa from FLBA. Interview with Inspiredல இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன் வராங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் அவங்க. மதுரையில் ரொம்ப வருஷமாக இந்த பியூட்டியை பியூட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத கொண்டு வந்தது அவங்க தான். மிஸ்ஸஸ் வினிதா ஜெயின் மேம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷீ இஸ் ஆர் ப்ரெஷியஸ் விமன், வெரி பியூட்டிஃபுல் விமன் அண்ட் நல்ல ஹார்ட் கொண்டவங்க அவங்க. நான் அவங்கக்கிட்ட நிறைய நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியில் இப்போ வரைக்கும் ஷைன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பர்சன் அவங்க. பெரிய ரீச் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில், ஹேரில், ஸ்கின்னில் அண்ட் மேக்கப்பில் ஆஸ் வெல் ஆல் சர்வீசஸ்லேயும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, அகாடமி லெவலில் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரிச்சாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஷி ஹஸ் ரீச் வெரி பிக் லெவல். இன்றைக்கி அவங்கக்கிட்ட நம்ம கலந்து பேச போகிறோம். And we are happy to have her here. So she will accompany soon with us. ஸோ கொரோனா முடிஞ்சு நம்மளோட பார்லர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே ஹைஜீனோட மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ FLBA பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. கெட் கஸ்டமர் ஃபார் 10 rupees as well. இப்போ virtual கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் அண்ட் செலிப்ரிட்டி ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வாட்ச் அஸ் இன் அவர் FLBA பேஜ், பார்த்துட்டே இருங்க. அண்ட் டுடே ஸ்பான்சர் chennaibeauty.com, Femina Bridal Beauty Institute Sathu, Royal Beauty Parlor and Academy Madurai, and Alamu Beauty Parlor Madurai, and Shah Institute Coimbatore. So happy to inform you this. ஸோ இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ தூரம் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ரீச்சஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம பிரம்மாண்டமான முறைகள் பண்ணிகிட்ருக்கோம். எந்த லெவலில் வாஸ்ட்டாக ரீச் ஆகிட்ருக்குனே தெரியல. எதை தெரிஞ்சுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்கு. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி அபவுட் இட். எஜுகேஷன் லெவலாக இருக்கட்டும், சர்வீஸ், ட்ரைனிங், மாஸ்டர்ஸ் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்களோட நிறைய பெரிய பெரிய ட்ரெயினர்ஸ் ரொம்ப நல்ல பேஷியன்ஸாக ரொம்ப நல்ல முறையில் நம்மளை கோப்பப் பண்ணி கொண்டு வராங்க. நிறைய அகாடமிஸ் நம்மளோட FLBA டைப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் FLBA கொண்டு வந்துட்டுருக்கு. ஸோ எங்களோட பேஜை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எங்களோட ப்ரோக்ராம்ஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. அண்ட் அது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் த்ரூ ஃபோன் கால்ஸ்லேயும் சரி, மீட்டிங்ஸ்லேயும் சரி, அண்ட் லைவ் ஷோலேயும் எல்லாமே கொண்டு காமிச்சிட்ருக்கோம். ஆன்லைன் லைவ் ஷோவும் சரி, எவ்ரிதிங் யூ ஆர் வாட்சிங். அண்ட் ப்ளீஸ் டூ வாட்சஸ். ஃப்ரீ கிளாஸஸும் போயிட்டுருக்கு. அண்ட் 365 கிளாஸஸும் போய் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதையும் பார்த்துட்ருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அண்ட் இப்போது வெண்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு FLBA டைப் ஆகிட்டு நீங்கள் வெண்டார்ஸை நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா யூ கேன் ஆக்குபை ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ சூன் வில் டாக் அபவுட் தேட். ஸோ அதை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹர். சீக்கிரமாக அவங்க வருவாங்க. ஐ திங்க் ஸோ FLBA பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்த கெட் கஸ்டமர் ஃபார் 10 rupees அப்படின்ற விஷயங்களில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சீக்கிரமே பாஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி அது ஒரு வெப்சைட்டை நீங்கள் பிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் நாங்கள் ஆன்லைனில் அனுப்புவோம். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அது எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அது பற்றின டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அதில் ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் ஒரு 3 monthsல உங்களோட வெப்சைட் ரெடி ஆகிடும். அந்த வெப்சைட்டில் நம்மளோட அகாடமியோட இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், பார்லர் இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுக்கு என்ன நீட் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஹோப் வினிதா மேம் வந்துட்டாங்க. வில் ஆட் ஹர்.
லெட்டர் கமெண்ட். ஸோ மற்ற விஷயங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். இந்த வெப்சைட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அது எதுக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கஸ்டமர்ஸ் உங்கள் அகாடமிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் வேணும் அப்படின்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க. எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா எஃப்எல்பிஏ டைப் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மூலயமா நீங்கள் அந்த வெப்சைட் மூலயமா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணி கொடுப்போம். அண்ட் கஸ்டமர்ஸ் வேணும், எங்களுக்கு சர்வீசஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் அந்த வெப்சைட் மூலமா உங்களுக்கு சர்வீசஸ் கிடைக்கும். அண்ட் ஜுவல்லரிஸ் என்னென்ன நம்ம ப்ரைடல் மேக்கப்புக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் முதற்கொண்டு நம்மளோட எஃப்எல்பியில் வந்து நீங்கள் டைப் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மூலயமா வெப்சைட் த்ரூ எடுத்துக்கலாம். ஜுவல்லரிஸாக இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லை லைவ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், as well as நம்ம அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே. அண்ட் 50% வந்து நம்ம ஃப்ரீலான்சர்ஸ்க்கான எல்லா நீட்ஸுமே இங்கே ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ ஒரு பார்லரில் டைப் வச்சு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் போகிறீங்க, ஃப்ரீலான்சர்ஸ் போகிறீங்க அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஹெட். அதுக்கான எல்லா தேவைகளும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே சரி, எல்லா ப்ராசஸிங்குமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பார்லர் டு ஃப்ரீலான்சர்ஸ் வித் பார்லர் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கொடுத்து ஒரு 1 year to 2 years ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் இப்போது பார்லரே இல்லாமல் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஹோம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் அவங்களோட கிளைண்ட்டை எந்த பார்லர் கூட டைப் பண்ணுறீங்களோ அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்களோட ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணி அவங்க அழகாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அவங்க அங்கே ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். கால் பண்ணுங்கள் 8248257557. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் மேம் டு ஜாயின். ஸோ இன்னும் அவங்க வந்து நம்மளோட இது கனெக்ட் ஆகலை. ஸோ ஷி வில் கனெக்ட் அஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 365 கிளாஸஸில் வந்து எல்லா விஷயங்களும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ட்ரெயினர்ஸ் முதற்கொண்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. லைவில் வந்து எஃப்எல்பி லைவ் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் எல்லா அகாடமிலையுமே வந்து உங்களுக்கு எல்லா ட்ரெயினர்ஸுமே கிளாஸஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூரில் இருக்கட்டும், மதுரை ராயல் பியூட்டி பார்லர் அண்ட் அகாடமியில் சாண்டா கலைச்செல்வி ஆகட்டும், வெண்ணிலாமா ஆகட்டும், சாத்தூர் ஃபெமினா பிரைடல்லேருந்து ஸ்டார்டட் கிவிங் யூ கிளாஸஸ். ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக பார்த்துட்ருங்க. மேக்கப் கிளாஸஸ், ஹேர் ஸ்டைல் கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் யூ ஒன்ட் கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிவேர். ஸோ எஃப்எல்பிஏ இஸ் கிவிங் யூ அ ப்ரெஷியஸ் டைம் ஃபார் யர் ஃப்யூச்சர். ஸோ அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். So let us wait for a few minutes. She'll accompany us. Let us wait for a few minutes.
எஃப்எல்பியை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி ஆன்லைன் கிளாஸஸ், சர்வீசஸ் as well. இப்போ வந்து மேலா ஒன்று பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஒரு பெரிய இடத்துல வந்துட்டு ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணி சர்வீசஸ் எடுத்துக்கிற மாதிரி ஒரு மேலா கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 செலிபிரிட்டிஸ், சன் டிவி அண்ட் விஜய் டிவியை செலிபிரிட்டிஸ், லீடிங் செலிபிரிட்டிஸ், சீரியல் ஆர்டிஸ்ட், வெப் சீரிஸ் ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு ஷோ கண்டக்ட் பண்ண போகிறோம் சென்னையில். ஸோ கம்மிங் நெக்ஸ்ட் மந்த் ஆஃப் ஃபர்ஸ்ட். ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஏற்கனவே ரியாலிட்டி ஷோவில் வந்த ஜூரிஸ் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்டாக வராங்க. ஸோ நிறைய பேர், நிறைய ஆர்டிஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சினி ஆர்டிஸ்ட் அண்ட் சன் டிவி, விஜய் டிவியில் பார்ட்டிசிபேட் பண்ண சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் ஒரே டைமில் மீட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி யூனோ ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது. as well as அவங்களோட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நம்ம அங்கே போயிட்டு டைரெக்டாக அவங்கள மீட் பண்ணலாம், அவங்க கூட டைன் பண்ணலாம். ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட எஃப்எல்பிஏ நம்பர் கொடுத்துருக்கோம், 8248257557. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். So we are waiting for Vidita Jainu ma'am to join with us. ஸோ இன்னும் அவங்க ஜாயின் பண்ணல, பேக் டு பேக் அவங்களும் ஜாயின் பண்ணணும்னு பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஷீ ஹேஸ் மோர் தேன் 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்ட். ரொம்ப வருஷமாக மதுரையில் அண்ட் ஆல் ஓவர் இந்தியாலேயும் சரி, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் அவங்க வந்து ட்ரெயினராக இருந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடுலேருந்து மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலையும். மதுரையை பொறுத்த வரைக்கும் வினிதா பியூட்டி பார்லர் அப்படின்னு சொல்லும்போது ஷீ இஸ் ஸோ ஃபேமஸ். அண்ட் அவங்கள எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நிறைய விஷயம் சாதிச்சிருக்காங்க. ஐபாலையும் சரி, அண்ட் நிறைய அசோசியேஷனில் டைப் ஆகிட்டு அவங்களோட மிகப்பெரிய ரோல் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்க கூட தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஹர். ஜாயின் பண்ணல அவங்க. வெயிட்டிங் ஃபார் ஹர். இன்னும் அவங்க வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுவாங்க நம்ம கூட. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் இல்லை கமெண்ட்ஸில் கொடுங்க, வில் ரிப்ளை ஃபார் தேட். Still we are waiting. அண்ட் எஃப்எல்பியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ லைவ்ஸ் நம்ம எல்லாம் காமிச்சிருக்கோம். நிறைய ட்ரெயினர்ஸ் லைவ் போயிருக்காங்க, செஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட ரீச்சஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டைம் வந்து மிஸ்டர் செல்வன் சார் வந்து லைவ் போனார். அவர் அன்றைக்கே வந்து ஒரு மோர் தேன் 1500 ரீச்சஸ் இருந்தது அப்போவே. ஸோ அதுக்கு முன்னாடி கலைச்செல்வி சாண்ட்ரா ஃப்ரம் ராயல் பியூட்டி அகாடமிலேருந்து போனாங்க. மோர் தேன் 1 lakh ரீச்சர்ஸ் இருந்தது. அண்ட் நம்ம தமிழா பியூட்டி பார்லர் சாத்தூர்லேருந்து வெண்ணிலாமா போனாங்க. அவங்களோட ரீச்சர்ஸ் பர் வீக் மோர் தேன்
15,000 டீச்சர்ஸ் இருந்தது. ஸோ பீப்புள் ஆர் ரீச்சிங் அவுட். அவங்க லைவ் போங்க, எஃப்எல்பியை காண்டாக்ட் பண்ணி, நிறைய ட்ரெயினர்ஸ் இருப்பீங்க, எங்களை காண்டாக்ட் பண்ணி வி வாண்ட் யூ டு கம் இன் சைட் டு ஷோ யுவர் டேலண்ட்ஸ். உங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்குது, உங்களோட கிளாஸஸ் வந்து எங்களுக்கு வேணும். நிறைய அப்கமிங் ஜென்ரேஷன்ஸும் சரி, ஃப்ரீலான்சர்ஸும் சரி, நிறைய கற்றுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் முன்னாடி வந்து எங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்கறது, வி ஆர் ஆல் பிளஸ்ட் டு ஹேவ் தெம் ஹியர். ஸோ அவங்களுக்கும் நாங்கள் வந்து ரொம்ப நல்ல ரீச்சஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் பார்க்குறாங்க. த்ரூ அந்த லைவ் ரீச்சஸ் மூலயமா அவங்களுக்கு வந்து நிறைய classes வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு, அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ஆல்சோ பீப்புள் ஆர் என்கொயரிங் ஃபார் ஸ்டூடெண்ட் கிளாஸஸ்க்கு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க, சர்வீசஸ்க்கு வராங்க. அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு எஃப்எல்பிஏலேருந்து நிறைய ரீச்சர்ஸ் இருக்குது, நிறைய சர்வீஸ் வருது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. So we are so happy about it. So those who are really wanted to come forward for giving a good classes for upcoming generation, தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்கள் லைவ்ல வந்து கிளாஸஸ் எடுக்கலாம். ஸோ we are happy to inform this. நல்ல ரீச்சஸ் கொடுத்துட்ருக்கோம். செல்லம் சார் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்து அருமா மேஜிக்லேருந்து, அருமா ட்ரெஷரர்லேருந்து மிஸ்டர் மாரிராஜன் சார் போனார் கொரோனா டைமில். அவரும் கிளாஸஸ் ரொம்ப வாஸ்ட்டாக எடுத்தாங்க. அவரோட ரீச்சஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கிளாஸஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் கால் ஃபார் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வணக்கம். Very good evening. Very good evening, ma'am. Sorry for delay because we should have to try all this. Yeah, okay. No issues. Vanakkam, vanakkam. Very good evening. Namaste. Very happy to be here with you with the FNBA interview with Inspire. உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை தெரியாதவங்களே யாருமே இல்ல மேம். பேன் இண்டியா லெவல்ல இருக்கட்டும், இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களை தெரியாதவங்க யாருமே இல்ல. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பாங்க உங்களை. இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. Okay. So sorry. எல்லாருக்கும் சாரி சொல்லணும் because first I have to நான் லைக் பண்ணனும். actually அத லைக் பண்ணாமே போயிட்டே இருந்துட்டேன். So அது முதல்ல we have to no issues. We are here for you. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. So சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல FLBA லைவ்ல. மேம் உங்களோட ஜர்னி பத்தி சொல்லுங்க. நிறைய பேர் இவ்வளவு நேரம் வந்து காத்துட்டு இருந்தாங்க. உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள், உங்களோட லைஃப் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களோட இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க என்னென்ன சாதிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் எத்தனை வருஷம் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க, அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்க்கெல்லாம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஈகரா. I just because நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, எனக்கு பிறந்த ஊர் தான் லக்னோ and full education and everything is in Jaipur. So Jaipur இருந்து கல்யாணம் ஆகி தான் மதுரை வந்தேன். Okay, 1980. So ஜெய்ப்பூர்ல இருந்து தமிழ்நாடு வந்தீங்க? So அதுக்கப்புறம் just நோடி அதுக்கப்புறம் திருப்பி my husband from Delhi actually. Delhi திருப்பி again 2 years Delhi ல இருந்தேன். அதுக்கப்புறம் again I think மதுரை மீனாட்சி கூப்பிட்டே இருந்தாங்க நினைச்சிட்டு திருப்பி வந்தாச்சு போல. again I came. So after அதுக்கப்புறம் தான் உங்களோட எங்களுக்கு வேணும் அப்படின்றதுனாலே வந்திருக்கீங்க. எங்களுக்குலாம் நீங்க தேவை அப்படின்றதுனால மதுரை மீனாட்சி அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெல்லியில இருந்து எதுக்கு மதுரை போறீங்களா திருப்பி? அங்க என்ன இருக்கு? நோ ரிலேட்டிவ்ஸ் யார் கிடையாது, எதுக்கு போறீங்க? பட் ஐ டோன்ட் நோ வை
said yes, I the business there. So we came back. So நான் அந்த டைம்ல ஒன்றும் பண்ணல, பட் கோர்சஸ் முதல்ல கல்யாணத்துக்கு முதல்ல ஒரு 1 கோர்ஸ் முடிச்சேன். And after that in Delhi also I did some courses. மதுரை வந்தபோது சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஸ்கூல் போற ஆரம்பிட்டாங்களா, அதுக்கப்புறம் தான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு ஷீஸ் ஃப்ரம் பாம்பே, ஸ்டில் மதுரை தான் இருக்காங்க, அவங்க பியூட்டிஷியன் ஆக்சுவலி. ஸோ அவங்க பேர் தான் பார்லர் ஓபன் பண்ணோம். ஓகே, she is my guru. I can say that she is my guru. லைஃப் லாங் நான் அவங்களுக்கு மறக்க முடியாது அவங்க. ஸோ அவங்க சேர்ந்து தான் நான் ஒர்க் பண்ணோம். பட் ஆஃப்டர் 7 to 8 monthsக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாம ஆயிடுச்சு. ஷி ஹேட் சம் பேக் இன்ஜுரி ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் பார்லர் அலோன். நான் அதுக்கப்புறம் நான் பண்ண முடியாது சொல்லிட்டேன். ஸோ that was shock. I was a shocking news for me. I have to run my parlor. So அது வச்சுட்டு நான் ஓகே சொல்லிட்டு ஒரு 1 bedroom அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணி தனியா ஒரு ரூம் ரெடி பண்ணேன் வீட்டில். அப்புறம் தான் ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணேன். பட் கஸ்டமர்ஸ் ரெடியா இருக்காங்க. எனக்கு கஸ்டமர் ஒரு நாள் கூட சர்ச் பண்ண தேவை வரல. பிகாஸ் டைம்ல பார்லர்ஸ் ரொம்ப ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். அது when I was with வர்ஷா மேடம் சேர்த்து இருந்தால 2 பேர் அப்புறம் பார்லர் இல்லை. அதுக்கப்புறம் ரச்சனா மேடம் வந்துட்டாங்க. அப்புறம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் ஆரம்பம் பண்ணோம். ஸோ வீட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க 1987. My goodness. ஸோ உங்க ஏஜ் எவ்வளவு இருக்கு அது நான் கேட்க மாட்டேன். And slow without any expectation பார்லர் ஓபன் பண்ணிட்டோம். நமக்கே தெரியும் பார்லர் ஓபன் பண்ணியாங்க. பிகாஸ் கஸ்டமர் ஓபன் பண்ணிட்டாங்க. நம்ம ஐயோ எங்கே போறது இங்கே பண்ணுங்க சொல்லிட்டு கடைசியில அப்படி ஜர்னி பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சு அப்படி நாங்க இப்போ பட் ஐ டிட் வெரி ஹார்ட் ஒர்க். தமிழ் தெரியாதுக்காக தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் திஸ் ப்ராப்ளம் இப்போ கூட ஃபேஸ் பண்ணேன். சார் எவ்ரிதிங் இங்கிலீஷ் தமிழ்ல தான் எழுதிட்டாரு. How to everything copy பண்ண everything is in Tamil. நான் எல்லாரும் வந்து வர முடியுது எனக்கு. So it's very difficult still because நான் இப்போ படிக்க தெரியாது, பேசலாம் பிரச்சனை இல்லை. பட் மை சப்ஜெக்ட் ஒன்லி அவுட் ஆஃப் த வே சப்ஜெக்ட் போனீங்கன்னா தமிழ் வராது. ஒன்லி பியூட்டிஷியன் தான் வருது. ஸோ நீங்க அது தமிழ் தான் வருது. ஸோ நிறைய கோர்சஸ் படிச்சோம். அது பீரியட்ல என்ன சொல்றதுன்னா டீச்சரே கிடையாது. யூ ஹேவ் டு லேர்ன் பை ஓன். ஸோ நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபர்ஸ்ட் 3 years நமக்கு ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் கிடையாது. ஈவன் சென்னையிலே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம சென்னை போனா வாங்கினா கூட கிடைக்க மாட்டேங்கல. ஸோ எவ்ரி திங் இஸ் கம்மிங் ஃப்ரம் டெல்லி. அங்கேதான் மை மதர் இன் லா தேர் சென்டிங் ஆல்வேஸ் எவ்ரி திங் அப்படி அனுப்பிட்டே இருந்தாங்க. அண்ட் மேக்கப்ல ப்ராடக்டே இல்ல, ஒன்லி லாக்மே கம்பெனி. அதை வச்சு எப்படி மேக்கப் பண்றது? ஸோ நாட் சாட்டிஸ்ஃபைங் மை செல்ஃப். பட் கஸ்டமர் சொல்றாங்க நல்லாதான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கிட்ட இல்ல, நமக்கு அவங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கிடையாது. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ரியலி தேங்க்ஸ் டு மை கிளைண்ட்ஸ் ஆல்சோ. நமக்கு தாங்கிட்டாங்க அவங்கள எப்படியோ. It was a nice journey. It's a nice journey and we learn a lot with doing things on the client. மேல பண்ண நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். Because there is no classes, no nothing. Only நம்ம முதல்ல படிச்சோம் அதான் இருந்துச்சு. And what I learned from my madam only, and she also taught very well. அது வச்சு தான் படிச்சோம். அது after 5 years all the seminars and classes start ஆயிடுச்சு. So we were used to go Delhi, Bombay and நம்ம பெங்களூர் எல்லா ஊர்ல போய் எல்லாரும் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணோம். பிளஸ் செமினார்ஸ் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. வி காட் சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோயம்புத்தூர், சென்னை. ஸோ ஆல் ஓல்ட் பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் ஸ்டில் வி ஆர் ஆன் டச் only. Everybody is calling and we just even சென்னையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது காலத்துல இருந்து அவங்க வேற பார்லர் ஓபன் பண்ணி they are running successfully now. So it's a good journey, like we can say that. But hard work without knowing the Tamil, without knowing any person, no relatives in Madurai, and in Tamil Nadu also no relatives. So this is a hard work, we can say that, without knowing anyone. And then small kids also.
ஸோ இது இருக்கு 98ல I shifted to a big place. So that was something ஐயோ இவ்வளோ பிக் பிளேஸ்ல போறோம் அவ்வளோ அளவுக்கு கஸ்டமர் வராங்க இல்லையானா பட் நோ ப்ராப்ளம் கஸ்டமர் வந்துட்டே இருக்கு. After that கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் 2002ல my son told I like to join you. So that was also shocking for me only. Suddenly he told me I like to join you. Because of him only I... Sir's good name, ma'am? Hello? Sir's good name? My son, no. My son, his name is Abhineet Jain. So he's... Abhineet Jain, yeah. So now he's taking parlor, full parlor care actually. So that's why I'm seeing on Sunday like this. So it's a very big thing for me when he joined with me. When my husband also helps me a lot. Really, he helps me a lot. He used to bring all the cosmetics and all the machineries and some education he's also taking for myself. He said, okay, you நீ போக முடியாது நானே போயிட்டு லேர்ன் பண்றேன் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ இது மாதிரி நிறைய கோர்சஸ் அவரே லேர்ன் பண்ணாரு. அது தெரியாம சாருமே உங்களுக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. Actually support the sense all machinery some new things நம்ம போய் ஆகும்ல because I have to go Delhi and then this thing இருக்கு. And thank God we got a very nice person in Mr. Vineet Kapoor. He's a now நம்ம O3 ஓட owner actually. So he my husband ரொம்ப very fast friend actually. So அவங்க தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுல நம்ம அளவுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல் காரணம் அவர் வேற. ஸோ நியூ ஆல்சோ டாட் அண்ட் ஆல் மை கஸ்டமருக்கு தான் ஐ ஹாவ் டு டெல் தேங்க்ஸ் தட் அவங்க தான் நமக்கு தாங்கிட்டாங்க. நம்ம தமிழ் they have to understand what I'm telling. அவங்க கூட பேசி பேசி தமிழ் வந்திருக்கு உங்களுக்கு. தமிழ் வந்துருச்சு, நல்லா தான் வந்துருச்சு. ஓகே மேம், ஜெய்ப்பூர்ல இருந்து நீங்க தமிழ்நாடு வந்துட்டு மதுரையில எப்படி நீங்க வந்து இந்த சூஸ் பண்ணீங்க இந்த ஃபீல்ட் இத இம்ப்ளிமென்ட் பண்ணா வந்து ரீச் பண்ண முடியும்னு அப்பவே தாட் இருந்ததா உங்களுக்கு? மறந்துட்டேன் நான் சொல்றதுக்கு. பிகாஸ் பிஃபோர் மேரேஜ் ஐ ஆல்ரெடி ரிட் ஒன் கோர்ஸ் படிச்சுட்டேன் இல்ல, ஒரு கோர்ஸ் படிச்சேன். ஸோ ஐ லைக், எனக்கு ஹேர் ஸ்டைலிங் தான் ரொம்ப பிடிச்சது. ஹேர் ஸ்டைலிங் வயசுல ரொம்ப பிடிச்சது. அண்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் என்ன திங் இருக்கு, எனக்கு ஹேர்ஸ் ரொம்ப சில்கியா இருந்துச்சு. இப்போ சில்கி இல்ல, அது ரொம்ப சில்கியா இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷா தானே இருக்கீங்க. தட் டைம் ரொம்ப சில்கியா இருந்துச்சு. ஒன் போட்டா கூட அப்படி அவ்வளோ எனக்கு செல்ஃபா பண்ண முடிய மாட்டீங்களா. ஸோ ஐ so eager என்ன வேற பண்ணலாம் சொல்லி பண்ணாங்க. ஸோ ஒரு ஒன் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அங்கேதான் மை ஃபாதர் சிஸ்டர் மீன்ஸ் மை அத்தை, ஷி டோல் மீ டூ பிரைடுக்கு நீ ஹெசல் பண்ணலாம்ல. ஐ டோல்ட் எனக்கு வராதுமா அப்படி சொல்லிட்டு. ஸோ ஷி வாஸ் டெல்லிங் மீ சம்திங் இன் டிஃப்ரெண்ட் வேர்ட். ஏன்னா இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படி சொன்னாங்க. எனக்கு மனசுல கஷ்டமா இருந்துச்சு, இப்படி சொல்றாங்க எனக்கு தெரியும் பட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தேன். தென் ஐ டிட் அண்ட் அப்ரிஷியேட், ரியலி அப்ரிஷியேட். தென் இட் இஸ் என்கரேஜிங் டு அஸ் ஆக்சுவலி, என்கரேஜிங். அண்ட் தென் கோர்சஸ் நிறைய படிச்சோம். அதுக்காக பார்லரே இல்லை. அது மீன் டெல்லி ஆல்சோ பார்லர் வெரி லெஸ் அண்ட் ஜெய்ப்பூர் ஆல்சோ பார்லர் ஏதோ 2 பார்லர் தான் இருந்துச்சு ஜெய்ப்பூர்ல அது காலத்துல. ஸோ அங்கே போய் படிச்சு பேரண்ட்ஸோட சப்போர்ட் கூட எல்லாமே இருந்துச்சு. ஐயோ எதுக்கு இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றீங்களா, மணி வேஸ்ட் பண்றீங்களா சொல்லிட்டு. பட் ஐ டிட். நான் யாரும் கேட்க மாட்டேன். நான் ஸ்டில் ஐ எம் லேர்னிங் ஆக்சுவலி. ஸ்டில் நீங்க சொன்னா ஆன்லைன்ல எவ்வளோ கோர்சஸ் இருக்கு, நான் எல்லா கோர்சஸ் முடிச்சுட்டேன். இவன் கர்நாடகா டைட்ல லாஸ்ட் 2 years ஐ திங்க் ஐ டிட் அட்லீஸ்ட் ஒரு 5 to 30 கோர்சஸ் பண்ணியாச்சு. never like to sit. இப்போ வரைக்கும் படிச்சிட்டு தான் இருக்கீங்க. நீங்க இப்போ வரைக்கும் படிச்சது எல்லாமே வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டு எங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு வர இருக்கீங்க எல்லாமே இல்லையா? still you are learning. even how to make. அப்போ எவ்வளவு டஃப்பா இருக்கும் அந்த டைம்ல எல்லாம். இந்த இண்டஸ்ட்ரி ஒண்ணுமே இல்ல இல்லையா? அப்போ வந்து 0 லெவல்ல தான் இந்த இண்டஸ்ட்ரி பியூட்டி பார்லர்ஸ் அப்படின்னாலே பெருசா ஒரு ஹோப் இருக்காது. அதுக்கான ஒரு பெருசா ரெஸ்பெக்ட் வேல்யூ அந்த டைம்ல இல்ல. அப்ப ஸ்லோலி நீங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து அதோட அந்த வேல்யூ இல்ல சொல்லக்கூடாதுங்க. அது டைம்ல திங்கிங் அப்படி இல்ல. ரொம்ப ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ரெஸ்பெக்ட். பட் பியூர் பார்லர் தான் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ ஒரு நாள் கூட சாரி இப்படி
டைம்ல நீங்க எவ்வளவு டஃப் போட்டீங்க மேம் ரீச் பண்றதுக்கு? Pardon, I could understand. எவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க ரீச் பண்றதுக்கு? But நான் சொன்னேன் இல்ல, I went so many cities போய் கோர்சஸ் படிச்சுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தப்பு அகைன் கரெக்ஷன் பண்றது அதெல்லாம் எஃபர்ட் தானே. அண்ட் டே நைட் இல்ல அந்த டைம்ல நமக்கு வந்து டிவி ஆட்ஸோ இல்ல இந்த மாதிரி சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பார்லர் அகாடமி பில்டப் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிருப்பீங்க நீங்க? எப்படி அப்ரோச் பண்ணீங்க? நீங்க கேக்குறீங்களா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன்? எனக்கு அந்த டைம்ல தோணல ஸ்ட்ரெயின் பண்ணும், தோணல. பிகாஸ் வி ஆர் ஒர்க்கிங் டெய்லி அண்ட் டெய்லி ஒர்க் பண்றோம், போய் நைட் தூங்குறோம், காலையில எழுந்துக்கிறோம், ஒர்க் பண்றோம். ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி வந்து தெரியல. பிகாஸ் வி லைக் அவர் ஒர்க். நம்ம இன்ட்ரெஸ்ட்ல தானே வந்தோம், சும்மா நம்ம அப்படியே வரல, இன்ட்ரெஸ்ட் இல்லாம வரல. ஸோ இன்ட்ரெஸ்ட் வரும்போது நமக்கு ஹார்ட் ஒர்க் மாதிரி தோணல. ஓகே, that is my thing only. Still I'm telling to my students that நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதுல ஃபீல்ட்ல வாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ப்ளீஸ் வராதீங்க. அதர்வைஸ் உங்களுக்கு இது வேர்டன் மாதிரி தான் தெரியும். அதான் நான் this is I like to tell like this. நீங்க இத்தனை வருஷத்துல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? அவங்க எல்லாம் எப்படி ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க? Yeah, I know you are going நீங்க this question கேட்க போறீங்களா நான் தெரியும். But I'm not remembering how many students I train. So I can say that to 5,000 I think maybe. My God. Because these people are coming and going, and we are not having any record also. So small courses. Students வந்து train பண்ணி கொண்டு வரதுன்றது it's not, it's not less. It's a huge thing, very big achievement. So நீங்க நிறைய அசோசியேஷன்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க வந்து லீடர்ஷிப் எடுத்து நிறைய கைட் பண்ணிருக்கீங்க மேம், அத பத்தி எனக்கு சொல்லுங்க. That is also that is actually something like unwantedly I came inside unwantedly, but I am not interested, but I came. Some incident happens that as a vice president I become president. I was a vice president, so president resigned, so president. அசோசியேஷன் மேம், எந்த அசோசியேஷன்ல நீங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் இருந்தீங்க? எத்தனை வருஷம் இருந்தீங்க? That time நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க அந்த அசோசியேஷன் வந்து ரொம்ப அழகா வந்து கொண்டு போறீங்க, நிறைய விஷயம் கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சாதிச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்க. You're asking about actually I was talking, I couldn't no, with your knowledge and with your legal advice, you have brought up so many associations, isn't it? So we came to know about that, so we just wanted to share with you, and everyone wants to do this. Yeah, actually I told you by mistake I become president. So after that I understood that really we have to do good job and all. So that time the seminar is only seminar da romba important thing da irundhuchu. Ipo everything is online la kadikkiradhu, so ரொம்ப ஈஸி தான். பட் ஆள் கூட்டிட்டு வரணும், செமினார் கண்டக்ட் பண்ணணும், அதான் நம்மளோட ஒர்க். ஸோ இட்ஸ் a very hard work actually. அண்ட் பியூட்டிஷியன் ஒரே இடத்துல கொண்டு வரணும், அவங்கெல்லாம் சண்டை போடுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, சம் எல்லாம் கிளியர் பண்ணி நல்லா அமைதியா உட்காந்து போயிட்டே இருந்து வரும், தென் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் ட்ரபிள் தான், தட்ஸ் ஆல். நவ் இட் இஸ் ரியலி நம்மளோட பழைய பியூட்டிஷியன்ஸோட ஹார்ட் ஒர்க், நாட் அலோன் மீ ஒன்லி, so many beautician were that time post la irundanga, ella சேர்ந்து and still we all are friends also. எல்லாம் சேர்ந்து நாங்க ஓரளவுக்கே ஒரு பியூட்டிஷியன் அசோசியேஷன் கொண்டு வந்துட்டோம். அதே ரொம்ப பெருசு. எஸ்பெஷலி மதுரையில, நாட்டுல மதுரை அசோசியேஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப எப்பவுமே இருக்கு. மீன்ஸ் ஒரு நாள் கூட அப்படி இல்லாம எல்லாம் இல்லை, எப்பவுமே வேற வேற நேம்ல இருக்கு, பட் அதே அசோசியேஷன் தான். நேம்ஸ் கொஞ்சம் லைட்டா மாறுது. So it's going on, but it's a hard work, a really time consuming work also. Time consuming, அது உங்களுக்கு தெரியும், டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்றது. So அது இருக்கு, but we enjoyed a lot. And other companies also, other beautician company, we learn from each other, because என்ன மார்க்கெட்ல என்ன இருக்கு எல்லாம் நம்ம நல்லா லேர்ன் பண்ணோம். And association also we gave nice this thing, and friendship also we got.
nice friends we got, like, and experience from their experience. We are changing experience also. So அது இருக்கு. And next thing I like to tell you that IBA also I become president because this Professional Beauty Association, my husband was very sick that time, so I got resign பண்ணிட்டேன் டைட்டில். Resign பண்ணிட்டு I was sitting quietly and I don't want to be a part of any association. But IBA ரொம்ப pressurize பண்ணிட்டு I become president. But I felt that now this age I have to live for myself also. எனக்காக தான் இருக்கணும், இது ஓகே போதும், இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு ஒர்க் பண்ண முடியாதுக்காக நான் ரிசைன் லாஸ்ட் 2 இயர்ஸ் அதில் இருந்தேன். ஸோ அதில் எவ்வளோலாம் பண்ண முடியுது அவ்வளோ பண்ணியாச்சு. ஸோ அவங்க நல்லா பண்ணுறாங்க. ஈவன் அவர் ப்ரொஃபஷனல் பியூட்டிஷியன் அசோசியேஷன் இஸ் ஆல்சோ டூயிங் வெரி குட் ஜாப். ஸோ இட்ஸ் நைஸ். எனக்கு சமாஜ் இருக்கு, ஜெயின் சமாஜ் இருக்கு ஆக்சுவலி இங்கே மதுரையில். அதுக்கே நான் பிரசிடென்ட் இருக்கேன். அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். அதை ஐ என்ஜாயிங் பிகாஸ் ரொம்ப வருஷம் பியூட்டிஷியன் இருக்கும் போது நான் பர்சனல் லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலை ஆக்சுவலி. அதுதான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டே இருந்தது. பர்சனல் லைஃப் எல்லாமே ஆயிடுச்சு. எப்போ பார்த்தா ஒர்க் அப்படிதான் இருந்தது. ஸோ நவ் ஐ லைக் டு லிவ் ஃபார் மை செல்ஃப். ஐ லைக் டு குக் ஃபார் மை சில்ட்ரன்ஸ். என் அம்மா அவங்க சாப்பிடும் பிகாஸ் நான் எப்பவுமே குக்கா வச்சுட்டே இருந்தேன். ஸோ ஐ நெவர் ஹேட் ஐ டோன்ட் நோ தமிழ் ஃபுட் வெரி வெல். ஸோ நான் தமிழ் ஃபுட் நவ் டேஸ் லேர்ன் பண்றேன். ஸோ ஐ லைக் டு லிவ் ஃபார் மை செல்ஃப். All the beauty I have to live for them also because எப்போ பார்த்தா earning age true. I don't know whether you want or not. அது இருக்கு because after 60 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பாடி அவ்வளோ அளவுக்கு ஒர்க் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? பிகாஸ் we are doing ஃபுல் டே ஸ்டாண்டிங்கா இருக்கு நமக்கு. அண்ட் ஃபுல் டே கன்ஃபியூஷனுக்கு இருக்கு மைண்ட்ல. இதுக்கு எது பண்ணணும், இதுக்கு அது பண்ணணும், ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஃபுல் டைம் போயிடும். ஸோ நம்ம ஃபேமிலிக்கு டைம் அவ்வளோ கொடுக்க முடிய மாட்டீங்களா? அது ஒரு ப்ராப்ளம் ஐ ஃபேஸ் ஆக்சுவலி. ஸோ நவ் ஐ எம் கம்ப்ளீட்லி கிவிங் டைம் டு மை ஃபேமிலி. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்டா நிக்க முடியுது. இப்போ அபினித் சாருமே வந்து உங்களுக்கு அடுத்தபடியா அவர் நிக்கிறதுனால இன்னைக்கு வினிதாஸ் அப்படின்னாலே இன்னும் பல காலங்களுக்கு வந்து நிலைச்சு இருக்கும் இல்லையா? Yeah, definitely. It's true. And he's also doing good. அவர்கிட்ட நிறைய பேர் ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. அவரோட ஹேர் ஸ்டைல்ஸ் எக்ஸலென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கலாம் பார்த்திருக்கோம். So we know about him also. Please share something about him. About him, yeah. Actually, he's a little bit interested in my. I don't know about him whether he's interested or not, but he's always doing something like this. If he got some papers, he will do something else with that. அது மாதிரி அவங்களுக்கு பிரெயின் எப்பவும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். he never sits without doing anything. ஸோ அவங்கள ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, ஸ்டார்டிங் ரொம்ப ஏன்னா இதுதான் ஹேர் கட் மம்மி, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியுது சொல்லிட்டு அதுக்கப்புறம் he went நான் ஸ்டடிக்கு வெளியே, எனக்கிட்ட படிக்காது, நீங்க வெளியே போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுல இவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்களா நீங்க அப்படி சொல்றாரு. ஸோ also different hair cut பண்ணதுக்கு brain யூஸ் பண்ணுவாரு. ஸோ இது பண்ணு ultimately successful. And nowadays he is now இப்போ ஃபேக்டரி ஓபன் பண்ண போறாரு. all the parlor யூஸ் பண்றோம் இல்லையா? So please once again, you're not audible. Yeah, I'm not audible. Okay. Yeah. He's making a product. He's making his own product for the parlor. Okay. Nowadays. What kind of products? Is that for skin or hair? It's skin, hair, spa, everything he's making except coloring. Coloring we are going to next year, like that. That's nice to know that. Yeah. So he's doing hard work also. So hard work பண்றாரு. 24 hours he's working. 24 hours he's working. I think he's sleeping only 4-5 hours. Full time brain work பண்ணிட்டே. Okay. அது என்ன அது அந்த ப்ராடக்ட்ஸ்மே வினிதாஸ் அப்படின்ற பிராண்ட் தானாமா? No. Blueberry நேம்ல இருக்கு. Blueberry. Okay. Actually இப்போ கொண்டு வரல. பப்ளிக்காக மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அப்ப கொரோனா வேற வந்துருச்சுல.
ஷார்டேஜ் ஆயிடுச்சு. அதுக்காக சரி நம்ம பார்லருக்காக மட்டும் பண்ணிட்டு we will decide after 3 years நம்ம என்ன செய்யலாம், பப்ளிக்காக பண்ணலாம் இல்லைன்னா. பட் any if somebody wants he will give, that's not a problem. But என்ன இருக்கு, இஸ் மேக்கிங் ஹிஸ் ப்ராடக்ட் அக்கார்டிங் நம்ம கஸ்டமருக்கு என்ன வேணும் அதை வச்சு தான் அவங்க ரெடி பண்றாங்க. ஈவன் ஸ்பா க்ரீம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமருக்கு என்ன டிசைர் வேணும் ஃபேஷன் வரும் இல்லையா. ஸோ அதுதான் அதுதான் ஓகே ஓகே. ஸோ ஸோ அந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்க்கு என்ன மாதிரியான ஸ்கின் டெக்ஸ்சர், என்ன மாதிரியான ஸ்கின்னுக்கு என்ன ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்றது வந்து நம்மளோட ப்ளூபெர்ரி ப்ராடக்ட்ஸை வச்சு நீங்க வந்து கிளைண்ட்ஸ்க்கு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இதுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? we can do, we can do. ஓகே ஓகே, தட்ஸ் நைஸ் டு நோ. ஸோ ரிசல்ட் எப்படி மேம் இருக்கு உங்களுக்கு? எப்படி பீப்புளோட ரிசல்ட் எப்படி இருக்கு? ஆர் தே சாட்டிஸ்ஃபைட்? ஆர் தே ஹாப்பி வித் திஸ்? Happy with what? With your own products, are they satisfied? People are... Yeah. Because it's a fresh product also, no? It's a Yes. fresh. And taking according clients, because we know that the client what they are demanding more. So according that we are making. Yeah. Yes, we are very much satisfied. Even Okay. So அந்த ப்ராடக்ட்ஸை வந்து இன்னும் வெளியிலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ லெட் அஸ் ஆல்சோ யூஸ் தி சேம் ப்ராடக்ட்ஸ். ஸோ நாங்களும் அதுல ஹாப்பியா இருப்போம் இல்லையா? definitely, yeah. Today Sunday, Sunday also. You can afford Sunday sitting at home. ஓகே ஓகே மேம், இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நீங்க நினைக்கிறீங்க? Can you repeat? I couldn't understand. இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? This industry எவ்வளவு அளவுக்கு வந்துருச்சு சொல்றீங்களா? Okay, sometime I stuck with some Tamil like I understand. எவ்வளவு அளவுக்கு it's very big. Oh my God, the industry has become different level. Even wants to learn this nowadays. Students எவ்வளவு பேர் வராங்க, they want to learn these courses and then but என்ன இருக்குன்னா learning is there only, but hard work is not there. அவ்வளவு அளவுக்கு இல்ல, ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது நீங்க கூட பாத்துக்கிறீங்க, கம்மியா இருக்கு. பட் ரொம்ப ஓவர் டெவலப் ஆயிடுச்சு. ஈவன் அன்எக்ஸ்பெக்டட்லி unwillingly it's become over, which is not nice sometimes. Correct தானே? Yes. Because of media fast, I think so. So this digital marketing and social media இதனால வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து எல்லாரும் ரீச் ஆகுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் முதற்கொண்டு இப்போதான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க, ஜஸ்ட் இன் 10 daysல பார்லர் ஓபன் பண்ணிடுவாங்க, ஃப்ரீலான்சர்ஸா போயிடுவாங்க. சோ அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. மேக்கப் லேர்ன் பண்ணிட்டு you are going to go for a freelancer. They have to work in some parlors sometimes, then only they have to go. That is my advice. Maybe they are better than me இருக்கலாம். உங்க அட்வைஸ் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். சோ என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க சொல்லுங்க. என்ன சேஞ்ச் பண்ணலாம் சொல்றீங்களா? I think each beautician, யார் இப்போ நியூ பியூட்டிஷியன் இருக்காங்களே, even your students, even my students, they have to work minimum 5 years some parlor work பண்ணதா ஆகணும். மைனஸ் இண்டஸ்ட்ரிக்கு என்ன இருக்கு, லேர்ன் பண்ணதா ஆகணும். திடீர் போய் நிறைய லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்டார்ட் டூயிங் யுவர் ஒர்க் ஷாப் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நிறைய ஒர்க் ஷாப் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்லரோ இல்ல அகாடமியோ ஸ்டார்ட் பண்ணா அதுல இல்லையா? இண்டஸ்ட்ரியில என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல இண்டஸ்ட்ரியில நம்ம கஸ்டமர் நம்ம பேச்சு கேட்கறது இல்லையா, இப்போ கஸ்டமர் பேச்சு நம்ம தான் கேட்கணும் மாதிரி ஆயிடுச்சு. தட் இஸ் வெரி பேட் நவடேஸ் இல்லையா? கஸ்டமர் டிமாண்ட் பண்றாங்க, we have to fulfill the demand. No, முதல்ல அப்படி இல்லை. நம்ம என்ன சொன்னா கஸ்டமர் ஓகே மேம் நல்லா இருக்கேன், ஓகே மேம் நீ உங்களுக்கு தான் தெரியும் நல்லா இருக்கும். இப்போ கஸ்டமர் கிடையாது, இதுதான் வேணும் சரியா இல்லையா? இப்போ ப்ராடக்ட், இப்போ மேக்கப் ஆர்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு பிரைடல் லுக் வேணும் இல்ல ரிசப்ஷன் லுக் வேணும்னா அவங்க வெல் ப்ரிப்பேர்டா வராங்க. அவங்களுக்கு அதை பத்தி தெரியுமோ தெரியாதோ ஒரு பிராண்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க. மேக்னா எங்களுக்கு இதான் வேணும், ஹெச்டி மேக்கப்ல எங்களுக்கு வந்து ஹியூடா தான் வேணும், பட் அதோட என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் தே நோ த நேம் அண்ட் தே வில் ஆஸ்க் அஸ். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே எல்லா பிராண்டுமே தெரியும், பட் அதெல்லாம் பாஸ்டா டீடைலா தெரியாது. பட் they keep demands. பட் நம்ம சொல்லும்போது இப்போ அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. இப்போ யூடியூப்ல இருந்து சரி
இப்போ ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, டிவில, மீடியால எல்லாம் இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்னு பார்த்துட்டு நம்ம கிட்ட வரும்போது அவங்க ஒரு மைண்ட் செட்டோட வருவாங்க. இப்போலாம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் நம்ம எல்லாரையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால தான் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சியும் இந்த அளவுக்கு இருக்கு. Still மதுரை கிளைண்ட் மதுரை கிளைண்ட் ரொம்ப நல்லா இருக்காங்க. எஸ். ஸ்டில் பட் இப்போ நீங்க வேற ஊர் வேற சென்னை கிளைண்ட், டெல்லி கிளைண்ட், பாம்பே கிளைண்ட் கேட்டீங்களா, they are worst than மதுரை கிளைண்ட். மதுரை கிளைண்ட் பிகாஸ் லாஸ்ட் 10 days பிஃபோர் நாங்க ஒரு குரூப் மேக்கப் பண்ணோம். ஒரு நார்த் இந்தியன் கல்யாணம் இருந்துச்சு. ஒரு 1 day 30 மேக்கப், நெக்ஸ்ட் டே 30 மேக்கப் அப்படி இருந்தது. ஸோ அதுல ஹாஃப் வேற ஊர் ஆள் இருக்காங்க, ஹாஃப் மதுரைக்காரங்க அப்படி இருந்துச்சு. ஸோ we had a very tough time with it's like competition மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மதுரை கஸ்டமர் அவங்க நமக்கு டிஃபிகல்ட்டியே கொடுக்கல. பட் அவங்க ரொம்ப ஸோ unexpected thing they are demanding. Unexpected, which is not at all possible, but they are demanding. Correct தானே? So and money கூட கொடுக்க கஷ்டம், அது வேற. So this is the problem we are facing. I think எல்லா பார்லருக்கு அதே ப்ராப்ளம் தான் இருக்கு. கஸ்டமர் ரொம்ப இப்போ கொரோனா வரும்போது நமக்கு கஸ்டமர் பே பண்ண ரொம்ப யோசனை பண்றாங்க. ரொம்ப கஷ்டம் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அவங்கள வந்து மைண்ட் செட் பண்ணி கொண்டு வரது. எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. Ma'am, your voice is not audible. You're not audible. மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஓவர் ஆயிடுவாங்க. அண்ட் ஸ்டில் ஆயிடுவாங்க. அண்ட் தென் ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஹேர் கட்டிங் அண்ட் பெடிக்யூர், மெனிக்யூர் அதுதான் கொஞ்சம் ஓடும் பார்லர்ல. வேற இன்னமே சப்ஜெக்ட் ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அது எனக்கு அப்படி ஃபீலிங் வருது இப்போல இருந்து. மதர் இப்போ ரொம்ப கம்மியா, முதல்ல நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஹேர் கட் நீலா இருக்கும். when I start my parlor, ஹேர் கட்டே ரொம்ப ஸ்ட்ரெயிட் கட்டிங் பண்ணதுக்கே யோசனை பண்றாங்க, ஐயோ ஹேரா எப்படி கட் பண்றது அப்படின்னா. இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ஃபேஷியல் கம்மி அண்ட் ஹேர் கட் ஜாஸ்தி. ரிவர்ஸ் ஹேர் கட், ஹேர் ஸ்டைல்ஸ், ஸ்ட்ரீக்ஸ் வரைக்கும் போயாச்சு. ஹைலைட்டிங்லாம் ஈவன் ஒரு 40-45 இயர்ஸ் 50 இயர்ஸ் அப்பாலாம் வந்து எங்களுக்கு வந்து ஹைலைட்டிங் பண்ணுங்க, ப்ளவுன் ஷேட் கொடுங்க எல்லாம் கேக்குறாங்க. அளவுக்கு definitely because they have to be smart இருக்கணும்ல. Yes, people want to be smart and always they want to maintain a beauty. So அதுக்கு நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்றோம். நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு தூரம். மேம், உங்களோட பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா லைஃப் டைம்ல எதை சொல்வீங்க? லைஃப் டைம் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நான் வந்து இதை அச்சீவ் பண்ணிருக்கேன் என்னோட லைஃப் டைம்ல அப்படின்னா எதை சொல்லுவீங்க? this time no you in the sense yeah got lots of award actually, but லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுக்கும்போது மனசுல கஷ்டமா இருந்துச்சு, வந்து மனசுல நல்லா இருக்கு மாதிரி ரெண்டு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா லைஃப் டைம் இட்ஸ் திங் மீன்ஸ் ஐ அம் கோயிங் லைக் தட் அப்படிதான் இருந்தது. ஸோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஐபால கொடுத்தாங்க சென்னையில. and so many awards I got. Even Delhi also I got one award, Beauticians Award இதான் கொடுத்தாங்க. Award is a good thing for me, but my this thing only this when my children's the only when they so that's nice to know. They are doing good job. My Abhinit is doing good job. That is the my award. That is great crown for you. More than anything. It's good to know. Okay. So very formal இருக்கு. And thing என்ன இருக்குன்னா நம்ம லைஃப்ல யோசனை பண்ணதுக்கு டைமே வரல, என்ன நம்ம அச்சீவ் பண்றோம் என்ன பண்றோம்னா. பட் நம்ம என்னமே கிடையாது. மதுரை வரும்போது இப்போ இதுல நாங்க இன்டர்வியூ கொடுக்குறவங்க வந்தாச்சு. தட் இஸ் அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலி. திஸ் இஸ் டோட்டலி அச்சீவ்மெண்ட். ஈவன் வித்வுட் நோயிங் without knowing the place,
and then we came Madurai and we this much அளவுக்கு நமக்கு மீனாட்சி அம்மா கொடுத்துட்டாங்க, அதே ரொம்ப பெருசு. So that Yes, is yes. totally satisfying. Yeah. Who's your role model? நீங்க யார ரோல் மாடல் எடுத்துட்டீங்க? My role model guru, so many gurus actually they are my role. Whenever I learn with someone, I like them. இவங்க மாதிரி தான் நமக்கு ஒர்க் வரணும், அது மாதிரி தான் ரோல் மாடல் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதெல்லாம் ஒர்க் வந்தாச்சு, அப்புறம் நெக்ஸ்ட் ரோல் மாடல் ஐ ஹேவ் டு சர்ச். ஓகே. இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க போய் ட்ரைனிங்ல எடுத்துட்டு வந்தீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. But after that I started thinking Delhi, Madurai sorry, foreign இருந்து இந்தியால வந்து ஆரம்பிட்டாங்க. லில்லியன் மாண்ட் every they used to started coming. So அதுதான் நம்ம ஃபாரின்ல ரொம்ப போவேன். My son used to go. நான் அவ்வளோ because எனக்கு ஜர்னி பிடிக்காது. I never like to go somewhere. எனக்கு I like my own place, my convenience. அது பிடிக்கிறது. மோஸ்ட்லி போனால் டெல்லி போயிடுவோம், லக்னோ போயிடுவோம், ஜெய்ப்பூர் போயிடுவோம், அவ்வளோதான். தட் இஸ் பிடிக்கும். பட் அதில் அப்பார்ட் ஆஃப் தட் ஐ வென்ட் ஸோ மெனி கண்ட்ரீஸில் போனேன். பட் படிக்கிறதாக போகலை, ஒன்லி ஃபார் ஜஸ்ட் டூரிஸ்ட், அவ்வளோதான். அதுக்காக போகல. செமினார்ஸ் அட்டென்ட் பண்ண அங்கே போய் அவங்க லாங்குவேஜ் நமக்கு புரியாது. அவங்க என்ன ஸ்பெல்லிங் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க சுத்தமாக புரிய மாட்டேங்களே. அங்கே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு என்ன வந்தானா பெட்டர் டு வி லேர்ன் வித் அவர் இந்தியன்ஸ். மேம் இப்போ எப்படி சொல்றது, சினிமாட்டிக் மேக்கப், போர்ட்ஃபோலியோ மேக்கப் அப்படின்லாம் சொல்றாங்க. சினிமாட்டிக் மேக்கப் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்னது ஆக்சுவலா? வாட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங், வாட் கைண்ட் ஆஃப் சினிமாட்டிக் மேக்கப் தே ஆர் எக்ஸ்பெக்டிங்? ஆக்சுவலி அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுங்களேன். You ask one thing because my daughter she work in one movie actually. So that boys movie la work. So எதுக்கு அவங்க ஒர்க் பண்ணும்போது ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு see the அவங்க எப்படி சினிமால மேக்கப் பிக் மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்கே வந்தாங்க. ஸோ மேக்கப் பார்த்தேன். அவங்கள அது காலத்திலே அவங்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் லிட்டில் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் கிரைலான் ஸ்டில் தேவர் யூசிங் கிரைலான் அண்ட் எவ்ரி திங். நான் பார்த்தேன். ஸோ அவங்க கேமரா வச்சுதான் அவங்க டைரக்டர் சொல்லுவாரு, இது மாதிரி தான் கேமரா வச்சுதான் இது மாதிரி தான் மேக்கப் வரணும், இது கேர்ள் இது மாதிரி சீன்ல இருக்காங்க, அதுக்காக இது மாதிரி தான் மேக்கப் வரும். ஸோ அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு அவங்க மேக்கப் பண்றாங்க. ஸோ தட் இஸ் த சினிமேட்டிக் மேக்கப் சொல்ல முடியும். அக்கார்டிங் த சீன் தே ஹேவ் டு டு த மேக்கப். அக்கார்டிங் டு தி சீன் வி ஹேவ் டு மேக்கப். அக்கார்டிங் த சீன். அதுக்கு சட்டல் மேக்கப் கொடுப்பாங்களா இல்ல வந்து நல்ல நோ ஹைலைட் சட்டல் மேக்கப்? they are settled makeup in the sense same thing what we are doing, no? நம்ம function ke according to sarees நம்ம dress suppose gown irukka different type of hairstyling different adhe மாதிரி தான் same thing. But there is no changes. நம்ம என்ன dry makeup irukadu, dry makeup. சோ நம்ம பண்ற மேக்கப்பும் சினிமால கொடுக்குற மேக்கப்பும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்ல எக்ஸப்ட் தி கேமரா அண்ட் லைட்டிங்ஸ், isn't it? இல்ல நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு சினிமாட்டிக் மேக்கப் கொடுங்க, போர்ட்ஃபோலியோ மேக்கப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம கொடுக்கும்போது அவங்க நிறைய அந்த மூவி சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும் அப்படின்லாம் சொல்லி கேக்குறாங்க. சோ நம்ம வந்து அதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம வந்து காமிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஒரு ஈஸி ஆக்சுவலி இப்போ சீரியல்ஸ்ல பண்றாங்க இல்லையா. ஸோ அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டேன். சீரியஸ் மேக்கப் டோட்டலி கிரைலான் மேக்கப் தான், வேற எந்த பெரிய ஹூடா என்ன நாஸ் தே ஆர் நாட் யூசிங், ஒன்லி கிரைலான் தான். அண்ட் வெரி அவங்க ஓன் ப்ராடக்ட் தான் யூஸ் கொண்டு வர்றாங்க, அதே ப்ராடக்ட் வச்சு பண்றாங்க. தே ஆர் நாட் பாதரிங் அபவுட் பிகாஸ் லைட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது அவங்க ஃபேஸ்ல இருந்து. அதுக்காக தான் அவங்க மேக்கப் ஷைனிங் இருக்கக்கூடாது. ஒன்லி ஐஸ்ல லிட்டில் பிட் ஹைலைட்டிங் லைட்டா இருக்கணும், ரொம்ப ஷைனிங். பார்ட்டி மேக்கப் அவங்க ஓன் பார்ட்டிஸ் மேக்கப் தே ஆர் டூயிங் ஷைனிங் மேக்கப். பட் nowadays camera friendly கொஞ்சம் இருக்கும், some makeup camera friendly கூட இருக்கு. So according me there is no difference in this, only you are just telling because you are working in the cinematic makeup la work பண்றீங்களா இல்லையா, அதுக்காக அவங்க சொல்றதுக்காக தான் பேசுவாங்க. And I think அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா I watched the Yeah, people must understand this. That is why I raised this question in front of you. நீங்க இப்போ நம்மளோட சலூன்ல தானே இருக்கீங்க? Yeah, you want to see my salon? Yeah, exactly. Of the time because 7:30 ladies section close I know. And no, please carry on.
So that's why I'm thinking கொஞ்சம் delay ஆயிடுச்சு. So Okay. parlor close ஆயிருமா இல்லையா? So I just call my staff to show you because Sure. what can you wait for 1 minute? Yes, yes. Because I see the situation. I'm sitting in one room. This is No problem, ma'am. Take your time. If it is possible, you can show us your salon. and இது ப்ரோக்ராம்காக தான் கொஞ்சம் லைட்டிங் செட் பண்ணிட்டு நான் சேர் மாத்தேன். Okay. மை கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் வரும் லைட்ஸ்க்காக. Okay. 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 கோர்ஸ் ரன் பண்ணணும். How? If it's possible, it's okay. Or else we can continue our conversation. Yeah. This is my room. This is bridal room actually. Wow. Very nice. Nice interior. In this room, I'm doing bridal makeups. Lights. Okay. So it's a separate room, so nobody will disturb me. No. I'll give to head over to my staff and put there. Yeah, sure. I'll start from the outside. Okay. Back side எப்படி காட்டுறது? Back. Reflection back. Wow, beautiful view. This is my parlor. Looks fantastic. This product selling. Uh-huh. This is my receptionist. This is my staff. My visitors are sitting, waiting for their turn. Living room. And this is the work is going on. Your parlor is very beautiful actually. Saloon setup is really good. Interior stuff is very good. This is washing. Wow. Lights போடுறீங்களா உள்ள? 1 minute. I'll take you in a spa room. Sure. Yes, ma'am. Yes. Light போடு. Spa room. Low battery ஆயிடுச்சு பாருங்க. Yeah. Sorry, 1 minute. So this is facial room. Again, facial room dark இருக்கு. Oh. This is special spa room for the client. Light போடுப்பா உள்ள. Special spa room for the clients. Okay. Wow. Light போடுங்க. With the bathroom and other small rooms we have 6, 7 rooms are there. Customers cannot show you. And spa, the pedicure la yaar irukanga? Let's check the customers are willing or not. We have to see, no? Light podunga. Yaar irukanga? No, yaro illa, sorry. Paravalla. Work mudichita. Please right in the place. Wide area வா இருக்கு உங்களோட parlor. ரொம்ப நல்லா இருக்கு. Superb setup, ma'am. Thank you. I have 2 pedicure sections because sometimes ಜಾಸ್ತಿ ಆಯಿರೋಲ್ಲ. ಇದು lights போட்டுங்களா? Someone is there. No, this is a small room நிறைய இருந்துச்சு. அது spa room. Okay. So each and every service you have a separate cab. Yeah. 1 minute, I will just tell you this is my old spa room, which is now she's correcting. Oh wow, that's nice. This I have to correct actually. கொஞ்சம் water problem இருந்துச்சு. Yes, true. இப்பதான் தெரியுது நீங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க.
setup, ma. Very nice setup. Right from entry. Just a minute, huh? I'm just coming in the room. Super. The dryer sound like ename கேட்க முடிய மாட்டேங்குது. I understand. I understand. 4-5 dryers going on in one single time, no? I So, understand. so what you're telling நான் கேட்கல. சொல்லுங்க. Right from entry, your parlors, wow, simply wow. You have a separate cab for each and every service. ரொம்ப peaceful-ஆ pleasant-ஆ இருக்கு service. Pleasant-ஆ இருந்துச்சா? Yes. It's a very old place. எப்பவுமே நான் கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்கேன். கரெக்ஷன் பண்றோம், அவன் திருப்பி போயிடும், அப்படிதான் போயிட்டே இருக்கு. பார்க்கும்போதே அவ்வளவு நல்லா இருக்கு. So service எடுக்கும்போது இன்னும் ஒரு ரிலீஃபா இருக்கும். Thank you, thank you, thank you. It's only my son only made everything upstairs. If I like to you guys to see my gent section. I have மறந்துட்டேன் now. I'll give to my staff because the மேல ஏறும். நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நான் ஸ்ட்ரெயின். They are going to strain. அது யாரும் ஃப்ரீயா இருக்கீங்களா? just யாரும் ஃப்ரீயா இருக்கீங்களா? மேல போய் இது ஃபுல்லு காமிக்கணும். ஜென்ட் செக்ஷன் This is reception and this is men's. This is VIP room. Okay, VIP room. That's nice. Okay. This is our jewel room. This is jewel room, is it? Okay. So viewers things irukanga. So ulla pog mudiyala. So please ponga Vinita sir, you will enjoy a pleasant moment. ஒவ்வொரு கேபுமே தனித்தனியா இருக்கு. So spa இருக்கட்டும், எல்லா சர்வீஸ் ப்ரெசென்ட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா வினிதா பார்லரை போய் விசிட் பண்ணுங்க, இதை எடுத்துக்கோங்க, சர்வீஸ் எடுத்துக்கோங்க. யூ வில் என்ஜாய் தி மூமெண்ட். ஆக்சுவலி என்ன இருக்குன்னா உள்ள ஒர்க் நடக்குது. ஸோ நம்ம ஸ்பால போக முடியாது ஜென்ட் செக்ஷன்ல. ஓகே, நோ இஷ்யூ. That's what she showed. And we have jewelry room upstairs for customer வராங்கல jewels பார்த்துக்கே and bridal. So அதுக்காக தான் we are having upstairs that one room separately for that. Otherwise parlor disturb ஆயிடும். நிறைய பேர் சேர்ந்து வருவாங்க புக்கிங் பண்றதுக்கு. Hello, can you listen me? Yes. Yeah, you're audible. Same time வருவாங்கல பார்லர் பார்க்க கூடாதுக்காக செப்பரேட் ரூம் ஃபார்ம்ல வந்துட்டீங்க. அந்த சார்ஜஸ் போகுது மாதிரி தெரியுது. ரொம்ப நேரம் நம்ம அது பார்த்துட்டே இருந்தோம்ல. So, what do you want to see? Nice to have a talk with you in our inspired in this interview. You look so awesome, and the way you gave me a pleasant information, very politely, pleasant, ரொம்ப கைண்டா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எனக்கு ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களை எல்லாரும் இன்னைக்கு பார்த்துருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களை ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் அப்கமிங் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே நீங்க யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹோப் எல்லாருமே sorry, one minute, I forget to tell you that we have our second branch in bypass also. That is bypass. Bypass la we are having main road la irundhu konjam ulla the place is Aparna Towers, near Aparna Towers. Near Aparna Towers. Aparna Towers. Near Aparna Towers, right? Yeah. So that building is my own building. That building is my own building. Angirda irundho. I'm Sivagasi also. I have a branch. Sivagasi. Oh, you do have in Sivagasi too. Okay. Okay. Yeah. Good to know this. Good to know this. The main branch is this only, and the other two branches we opened. And bypass 7 years ஆயாச்சு, 7-8 years ஆயாச்சு ஓபன் பண்ணி. சிவகாசி 5 years ஆயிடுச்சு, 4 to 5 years. நீங்க வினிதா டிராவல்ஸ் கூட ரன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல மேம்?
Travels actually, my son பார்த்துட்டே இருந்தாரு. Then he didn't like that. ரொம்ப டைம் கன்சியூமிங், மார்னிங் 6 o'clock புக்கிங் எல்லாம் இருந்தது. நிறைய பேருக்கு அது வந்து தெரியும். ஷார்ட் பீரியட்ல நிறைய பேருக்கு வினிதா டிராவல்ஸ் தெரியும். Yes, yes. So it's going well. அபிஸ்ரையும் மீட் பண்ணலாம். மதுரையில மெயின் பிரான்ச்சுக்கு வினிதா ஆண்டியை பார்க்கணும், வினிதா மாமா பார்க்கணும் அப்படின்னா மெயின் பிரான்ச் போங்க. Definitely. KK நகர் மதுரை and bypassலயும் ஒரு பிரான்ச் இருக்கு, சிவகாசிலயும் ஒரு பிரான்ச் இருக்கு. So she's wonderful women. You will get a very good education, quality of education and quality of service. நீங்க நேர்ல பாத்தீங்க viewers, அவங்களோட pleasant-ஆ இருக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸுமே. டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க. Soon I'll come. One day வாங்க. I have come so many times, but on your absence. Yeah. Thank you very much. Nice to see you. We had a very good time. Very good, really good time. I don't know எவ்வளவு நேரம் பேசினேன் எனக்கு தெரியல. முதல்ல நான் கேட்டேன் 1 hour ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 1 hour அப்படின்னு கேட்டீங்க. இப்போ 1 hour போனதே தெரியல உங்களுக்கு. Yes, there only. Stay connected with FLBA with us. So நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். உங்களோட precious time எங்களுக்கு கொடுத்ததுக்கு. உங்களை பிடிக்கவே முடியாது. Call me anytime, no problem. Now I'm free. I can. Yes. With your love and blessings, spread love. Thank you so much, ma'am. Your blessings is more precious to us. Have a great time. Thank you so much for joining with us. I go. Thank you. So thank you, viewers. See you next week with the same inspirational or person order. Once again, I'm gonna meet Pandra. Interview the inspirer. Once again. Take care. Bye bye. Take care, ma'am. Bye.